இந்த சீரீஸில் பிளாக் புக்கோட டாப் 200 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 30 வேர்ட்ஸ் இருக்க போது 200 வேர்ட்ஸ்க்கு 8 வீடியோஸ் பண்ண போகிறேன். 8 வீடியோஸ் வந்து 7+1 ரிவிஷன் இருக்க போது. இந்த வீடியோஸை வந்து சீக்வென்ஷியலாக பாருங்கள், 1 2 3ன்னு சீக்வென்ஷியலாக பாருங்கள். டெய்லியும் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல வேர்ட் ரிட்டென்ஷன், இம்பார்ட்டன்ட் 200 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ சீரீஸ் முடிக்கும் போது டோட்டல் ரிவிஷன் குவிக்காக இருக்கும். ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் ரிவிஷனை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். Shoal, a large group of fish. A shoal of fish swam by. நிறைய ஃபிஷ் குரூப்பாக சுற்றுது அப்படின்னா அது பேர் ஷால். Verbatim, it in exactly the same words. Quote the witness verbatim. ஒரு வார்த்தை தவறாம அப்படியே சொல்றது பேரு verbatim. Word to word சொல்றது verbatim. Veteran, an experienced person. The veteran guided the team. இப்போ ஃபுட்பால்லையே வெட்டரன்ஸ் இருக்கு, அத்லெட்டிக்ஸில் வெட்டரன்ஸ் இருக்கு. இப்போ என்ன, அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். லைக் சயின்டிஸ்ட், வெட்டரன் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் ஒரு வெட்டரன் இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் சார் இருந்தார். அவரே வந்து ஒரு வெட்டரன் இன் ராக்கெட் சயின்ஸ். நிறைய ராக்கெட் விடுறதுல அவருக்கு ரொம்ப ஞானம் இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் அன் வெட்டரன் பர்சன் இன் ராக்கெட் சயின்ஸ். Alimony, money paid after divorce to a former spouse. The court awarded alimony. சரி, டிவோர்ஸ் ஆயிடுது, ஒருத்தவங்கள்ட்ட குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இருக்கிறவங்கள சம்பாத்தியம் இல்லை. ஸோ இவங்க வந்து அதர் பர்சன் வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு பகுதி தரணும், அவங்க குழந்தையும் அவங்களோட லைவ்லிஹுட்டும் பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கு பேர் alimony. Aquarium, aquarium ஆப்வியஸாக தெரியும், a tank for keeping fish. Bilingual, ரெண்டு பாஷை தெரிஞ்சவங்க, able to speak 2 languages வந்து bilingual. Cottage, a funeral procession. The cottage moved slowly. இலவாயிடுச்சுன்னா நம்ம இப்போல்லாம் ஒரு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வெஹிக்கிளில் போவோம், இல்லை நடந்து போவோம். தீப்பந்தம் எடுத்துட்டு நம்ம 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, அதுக்கு பேர் காட்டேஜ். Dermatology, the study of skin and skin diseases. நம்ம தோலை பற்றி, தோலில் வர நோய்களை பற்றி படிக்கிறது பேர் டெர்மட்டாலஜி. லாஜினாலே படிப்பு தான். அது டெர்மா வந்து ஸ்கின்னு அர்த்தம், டெர்மானா. அப்போ டெர்மட்டாலஜினா ஸ்கின்னை பற்றி படிக்கிறது. எஃபிமெனேட், having qualities traditionally associated with women. He played an effeminate role. இப்போ பெண்களை பற்றி, பெண்கள் மாதிரி ரோல் போடுறது ஜென்சி. இப்போ நம்ம விஜய் டிவிலெல்லாம் பார்த்துருந்துருப்போம், அவங்க வந்து லேடிஸ் மாதிரி கெட்டப் போட்டுட்டு, இல்லை நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், அவ்வாய் சண்முகிலெல்லாம் லேடிஸ் மாதிரி கெட்டப் போட்டுட்டு மென் பண்ணுறது வந்து எஃபிமினேட். எபிடெமிக், அ வைட் ஸ்ப்ரெட் அவுட் பிரேக் ஆஃப் டிசீசஸ். கோவிட் வந்து ஒரு எபிடெமிக். ஃபெனட்டிக், அ பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் என்தூசியாசம். ரொம்ப ஷீ இஸ் அ மியூசிக் ஃபெனட்டிக். இப்போ இளையராஜா கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே பொத்துக்கிட்டு வரும், அப்படியே என்தூசியாசம். ஸோ அது பேர் வி ஆர் பீங் ஃபெனட்டிக் டுவர்ட்ஸ் இளையராஜா மியூசிக். ஷீ இஸ் அ மியூசிக், இளையராஜா ஃபெனட்டிக் சொல்லலாம். ஸோ ஃபெனட்டிக். ஹேங்கர், அ பில்டிங் வேர் ஏர்கிராஃப்ட் ஆர் கிளிப்ட். த பிளேன் வாஸ் பார்க்ட் இன் த ஹேங்கர். ஹேங்கர், இப்போ ஏரோப்ளைனெல்லாம் யூஸ்வலாக ஓப்பனில் பார்க் பண்ண மாட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் எஸ்பெஷலி அதை ரிப்பேர் பண்ணும்போது அதை ஓப்பனில் பார்க் பண்ண முடியாது, நிறைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். எங்கே வைப்பாங்க, ஒரு பெரிய ஷெட் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஹேங்கர். ஹெடோனிஸ்ட், அ பர்சன் டிவோட்டட் டு ப்ளஷர். த ஹெடோனிஸ்ட் லவ்ட் லக்ஸுரி. ஒரு பர்சன் வந்து என்ன ஹெடோனிஸ்ட்னா ப்ளஷரை ரொம்ப லைக் பண்ணுறவங்க, அவங்க பேர் ஹெடோனிஸ்ட். மொனார்கி, கவர்மெண்ட் பை அ கிங் ஆர் குவீன். ராஜா இல்லை ராணி இருந்தாங்கன்னா அது பேர் மொனார்கி. மார்ச்சுவரி, அ பிளேஸ் வேர் டெட் பாடிஸ் ஆர் கெப்ட். இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும், த பாடி வாஸ் டேக்கன் டு த மார்ச்சுவரி. இந்த ஈஷா மயம் இருக்கு, எலக்ட்ரிக் மார்ச்சுவரி இருக்கு, அது பேர் மார்ச்சுவரி. டெட் பாடிஸ், சாரி,
எலக்ட்ரிக் மார்ச்சுவரின்னு சொல்லலை, இந்த ஜிஹெச்லலாம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு அந்த மார்ச்சுவரியில் தான் வச்சுருப்பாங்க. அன்டில் போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்து இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் டெட் பாடியை அங்கே தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் மார்ச்சுவரி. ஆபிச்சுவரி, நோட்டீஸ் ஆஃப் பர்சன்ஸ் டெத். இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம். நம்ம நியூஸ் பேப்பரில் சொல்லலாம் இன்ஃபர்மேஷன், இப்படி ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பேர் ஆபிச்சுவரி காலம். ஒப்பேக், நாட் அலோவிங் லைட் டு பாஸ். நமக்கு தெரியும் ஒப்பேக்கு டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட். ஒப்பேக்குன்னா லைட்டே தாண்டி விடாம அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பேரு ஒப்பேக். பான்தீசம், பிலீஃப் தட் காட் இஸ் பிரசன்ட் இன் எவ்ரிதிங். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்புற ஒரு இது பிலீஃப் பேரு பான்தீசம். சாக்ரிலேஜ், violation of something sacred. The act was seen as sacrilege. இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து சேக்ரெட்டா, இப்போ என்ன சொல்றது, வயலேஷன் ஆஃப் சம்திங் சேக்ரெட். நம்ம கயிறு கட்டியிருக்கிறது திடீர்னு கட் பண்ணிடுறாங்க யாரோ விளையாட்டுக்கு சிசரை வச்சு, அப்படின்றது அது வயலேஷன் ஆஃப் சம்திங் சேக்ரெட். நம்ம ஒரு கடவுள் நம்பிக்கையில் பண்ணியிருந்திருப்போம், பட் அதை வந்து பண்ணும்போது அந்த ஒரு ஆக்ஷன் பேர் சாக்ரிலேஜ். ஆக்ரோஃபோபியா, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். ஃபோபியானா பயம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்ரோனா ஹைட்டுன்னு தெரியும், ஹைட்டுக்கான பயம் பேர் ஆக்ரோஃபோபியா. Anecdote, a short interesting true story. She shared an anecdote. குறுங்கதை, சின்ன ஸ்டோரிக்கு பேரு நிஜத்துல நடந்த சின்ன குறுங்கதை, அதுக்கு பேரு anecdote. Anthropologist, a person who studies human societies. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். anthropology அப்படிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. ஆனா அந்த ஸ்டடி பண்ற ஆள் பேரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆஸ்ட்ரானமி, the study of celestial bodies. astronomy explores the universe. astronomyனா என்ன, இப்போ ஸ்டார்ஸ் நமக்கு தெரியும், இப்போ சோலார் சிஸ்டம் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, யூனிவர்சஸ் இருக்கு, மல்டிவர்சஸ் இருக்கு, பிக் பேங் தியரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கு பேரு ஆஸ்ட்ரானமி. ஆடிட்டர், ஆடிட்டர் யாரு? A person who examines accounts. The auditor checked the records. இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் வேலை செய்கிறோம், ஜிஎஸ்டியில் வேலை செய்கிறோம், அதெல்லாம் ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும், அவங்க பேர் ஆடிட்டர். A person who examines accounts. நம்ம செக்ஷனில் வந்து தப்பாக நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க, அது எல்லாமே ஆடிட்டர். Bankrupt, a person unable to pay debts. The trader became bankrupt. கடன் வாங்கினது திருப்பி அடைக்க முடியாம போகிறது பேரு bankrupt. Botany, the scientific study of plants. நமக்கு ஆப்வியஸா தெரியும், எம்எஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி பாட்டனி இருக்கு. ஸோ அது வந்து பிளான்ஸை பத்தி படிக்கிறது பேரு பாட்டனி. அனிமல்ஸ் பத்தி படிக்கிறது பேரு ஜுவாலஜி. பொக்கே, a bunch of flowers. நம்ம என்ன தருவோம், இப்போ விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா ஒருத்தவங்களுக்கு பொக்கே தந்துக்குவாங்க, பொக்கே. கொலீக், a person who works with. கூட வேலை செய்கிறவங்க பேர் கொலீக். Congregation, a gathering for religious worship. காங்கிரிகேஷன்னா என்ன, இப்போ நம்ம கோவில் திருவிழா நடக்குது, இந்த காங்கிரிகேஷன் ப்ரேட் டுகெதர். இல்லை சர்ச்சில் எல்லாரும் சேர்ந்து அவங்க சண்டே காங்கிரிகேஷன் நடத்துவாங்க. அவங்க வந்து கிரைஸ்டுக்கு வந்து ரிலீஜியஸ் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் காங்கிரிகேஷன். Cynosure, the center of attraction. She became the cynosure of the event. கவன சென்டர். சினோஷர்னா என்னது, ஒரு ஆள் போயிட்டு எல்லாத்தையும் அவங்களே பார்க்க வைக்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க, ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் வந்து ஒரு பட ஷூட்டிங் இருக்காரு, அவர் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஹீ சினோஷர், ஹீ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எவ்ரி திங். சினோஷர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள்.